திமுகவை அழித்து விடலாம் என்று சிலர் கனவு காண்பதாகவும் யாராலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் திமுக நிர்வாகி செங்குன்றம் ஏழுமலை இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மிசா காலத்தில் திமுகவில் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பலரும் கொடுமைகளை அனுபவித்ததாக தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கக்கூடிய தியாகங்கள், தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை பல்வேறு கொடுமைகள் அனுபவித்து அந்த தியாகங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் வரலாற்றிலே தெளிவாக பதிந்திருக்கக்கூடியவை. எதற்கும் அஞ்சாமல் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கும் கம்பீரமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் தயாரிக்கும் பணிகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திருமண விழாவில் உரையாற்றிய அவர், திமுகவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தொலைபேசி என்ன தேர்தல் ஆணையம் தந்திருக்கு. ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதனால்தான் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் கழகத்துடைய சட்டத்துறையினுடைய செயலாளர், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை மேற்பார்வையில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம். வருமுன் காப்பது நமது கடமையாக இருக்கணும். இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் BLA 2 ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்துடைய பூத் ஏஜென்ட்டுகள் செயல்படணும்.